வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்களிடையே இருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதில் இந்த 2024 கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த ஒரு 3 பொருளை கையில் வைத்திருப்பதை தவிர்ப்பது நல்லது, பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. அப்படி தவிர்க்கின்ற பொழுது பணம் காசு உங்களுடைய கைகளில் தங்கும். இந்த 3 விஷயத்தை நீங்க தவிர்க்க விட்டால் பணம் காசு கையில் தங்குவது கொஞ்சம் கஷ்டமாகிவிடும். எதிர்பாராத விரைய செலவு வந்து கொண்டு இருக்கும். ஸோ நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு திடீர்னு ஏதாவது ஒரு வழியில விரைய செலவு வந்தா நமக்கு எப்படி இருக்கும்? கஷ்டம் தானே. ஸோ அந்த மாதிரியான எதிர்பாராத செலவுகளை இந்த 2024 தவிர்ப்பதற்கு இது ஒரு வழிவகை பிறக்கும். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களே, 2024 உங்களுடைய ராசிநாதன் உங்களிடம் இருக்கிறார். ஜென்மத்துல சனிவான் இருக்கிறாரு, 2ல ராகு இருக்கிறாரு. அப்போ பணம் காசு கண்டிப்பா கையில பொருளும். ராகு என்பது கொடுக்கின்ற ஒரு கிரகம். 2ல ராகு இருந்தா பணம் பல வழியில் வரும். அது நல்ல வழி கெட்ட வழின்றதெல்லாம் பாரபட்சம் பார்க்காது. சில மறைமுகமான வழியில கூட பணம் வரவு வரும். ஸோ பணம் கொடுக்கல் வாங்கல், ஃபைனான்ஸு, பேங்கு, அரசியல் தொடர்பு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், இது எல்லாமே யோகமாக அமையும். அதில் பணப்பழக்கம் அதிகமாகும். கமிஷன் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். சரி, இப்படிப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை சேர்த்து வைக்கணுமா இல்லையா? அதில் ஏதாவது செலவு வந்துச்சுன்னா என்ன செய்யறது? அப்படிப்பட்ட செலவை குறைக்க வேண்டும் என்றால் இந்த 2024 முதல்ல ஒரு 3 விஷயத்த நீங்க கவனமா இருக்கணும். 3 விஷயம் தவிர்ப்பது நல்லது. அதில் முதல் விஷயம், இந்த உடம்பு சிலனா மாத்திரை மருந்தெல்லாம் வாங்குறோம். அது எப்பவுமே ஹேண்ட்பேக்லயோ, பர்ஸ்லயோ, வீட்டு பீரோக்குள்ளேயோ பயன்படுத்திக்கிறோம். ஸோ அப்படி தேவையில்லாத மருந்து மாத்திரைகள் இருந்தா அதை அப்புறப்படுத்துங்க. தேவையுள்ளதை மட்டும் வச்சுக்குங்க. மருந்துகளை அதிகமாக வாங்கி பர்சுகளையும் ஹேண்ட்பேக்லையும் குவித்துக் கொள்ளாதீர்கள். அது இந்த 2024 உங்களுக்கு தத்தியத்தை ஏற்படுத்தி பண செலவை அதிகப்படுத்தும். ஸோ மருந்து மாத்திரைகளை அதிகமாக பயன்படுத்துறது, வீட்டில் உபயோகப்படுத்துறத தவிர்க்க நல்லது. 2வது, நிறைய கலர், அது மல்டிபிள் கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடை வஸ்திரத்தை அணிவதை தவிர்ப்பது நல்லது. ஒரு ஆடை, ஒரு ட்ரெஸ்னாலே 2 கலர் மேக்ஸிமம் இருக்கும். 2க்கும் மேற்பட்ட உள்ள கலர்களில் ஆடையை அடிக்கடி அணிவதை இந்த 2024 குறைச்சிக்குங்க. ஒரு ஷூவா இருக்கட்டும், மல்டிபிள் கலர் யூஸ் பண்ணாதீங்க. முடிந்தளவு ஒரு கலர் 2 கலர்ல உள்ள ஆடையை பயன்படுத்துங்க. 3வது, வீட்டில் தவறியவர்கள் அவர்களுடைய புகைப்படங்களை பர்சுகளை வச்சு பயன்படுத்துறது, அல்லது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி குருமார்களுடைய புகைப்படத்தை வீட்டில் கல்லாப்பட்டி, பர்சு, பீரல் வச்சு பயன்படுத்துறது, இதை தவிர்க்கிறது நல்லது. என்னங்க அது இருந்தால் நல்லதானங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். பக்தியால் முக்தி கிடைக்குமே தவிர துட்டு கிடைக்காது, அதை தெரிஞ்சுங்க. ஸோ 2024 அந்த மாதிரியான ஆன்மீக குருமார்கள் மூலமாக ஞானம் கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். அல்லது வீட்டில் இருக்கக்கூடியவங்க தவறுகளை புகைப்படத்தை வச்சிருக்கீங்கன்னா அதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசை நீங்கள் பெறுவீர்கள். அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா பணம் காசு தங்குமா அப்படின்னா அதுல கேள்விக்குறிதான். அதுல எதிர்பார்த்த செலவுகள் வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த 3 விஷயத்த கவனத்தோடும் தவிர்த்தா கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2024 எதிர்பாராத செலவுகள் வராது, பெரிய பிரச்சனைன்றது வராது, பணம் காசு கையில் தங்க ஆரம்பிக்கும், சேமிப்பு உயர ஆரம்பிக்கும். ஸோ இந்த முதல் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வந்திருப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.